வணக்கம் நண்பர்களே. மனித பிறப்பின் நோக்கமே இறைவனை அடையிறது தான். அதுவே முக்தி அல்லது மோட்சம்னு சொல்லப்படுது. முக்திக்கான பாதையில் பல தடங்கல்கள் வரலாம். அதில் நாம் கவனம் செலுத்தினா முக்திக்கான பாதையே மறந்து வழிமாறி போகும். இதை உணர்த்தக்கூடிய ஒரு கதை ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது காண்டத்தில் இருக்குது. அது என்ன கதைன்னு பார்க்கலாம். ஸ்வயம்புவ மனு வம்சத்தில் வந்த ரிஷபதேவருடைய முதல் மகன் பரதர். பரதர் சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சார். தன்னோட ஆட்சி காலம் முடியும் போது பொறுப்புகளை தன்னுடைய மகன்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்டகி ஆற்றங்கரையில் மோட்சம் அடைகிறதுக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு புலி கர்ப்பமாக இருந்த ஒரு மானை துரத்திட்டு வந்தது. பயத்தில் அந்த மான் தன் குட்டியை தண்ணீருக்குள்ளேயே ஈன்றெடுத்தது. தண்ணீரில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த மான்குட்டியை பார்த்த பரதருக்கு அதன் மேலே பரிதாபம் வந்தது. அந்த புலி மான்குட்டியை சாப்பிட்டுடுமோங்கிற எண்ணத்தில் அந்த மான்குட்டியை எடுத்து பாசமாக வளர்க்க ஆரம்பித்தார் பரதர். அந்த மான்குட்டி துள்ளி குதித்து ஓடி விளையாடுறத பார்த்து பரதர் தன்னை அறியாமல் அது மேலே பாசத்தை காட்டினார். கொஞ்ச நேரம் அந்த மான்குட்டி காணாமல் போனால் கூட பதபதப்போடு அதை தேடுவார். இப்படியே அந்த மானோட நினைவிலேயே இருந்ததுனால அவர் தன்னுடைய தவ வாழ்க்கையே மறந்தார். தன்னோட இறுதி காலத்தில் இந்த மானை தனியாக விட்டுட்டு போகிறோமே, இதுக்கு யார் துணையாக இருப்பாங்கன்னு மானை நினச்சிக்கிட்டே உயிரை விட்டார். அதனால் அடுத்த ஜென்மத்தில் அவர் மானாகவே பிறந்தார். பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மரணத் தருவாயில் எதை நினைத்து கொண்டு மனிதன் மறிக்கிறானோ அதையே அடைகிறான். எதை வாழ்க்கையில் அதிகமாக சிந்திக்கிறானோ அதுதான் கடைசி காலத்தில் நினைவுக்கு வரும். இது தீர்மானமான பிறகு பகவானை அடைய வேண்டும் என்ற விருப்பமுள்ளவன் கடைசி நேரத்தில் பகவானையே நினைத்து கொள்வது மிகவும் அவசியம் என்றாகிவிட்டது. பகவான் கிருஷ்ணருடைய கூற்றுப்படி பரத மகாராஜா மானை நினைச்சுக்கிட்டே உயிரை விட்டதுனால அடுத்த ஜென்மத்தில் அவர் மானாகவே பிறந்தார். மானாக பிறந்த அவர் தான் தவம் செய்த இடத்துக்கு வந்தபோது அவருடைய பூர்வ ஜென்ம நினைப்பு வந்தது. மான் மீது வச்ச பற்றால தன்னுடைய தவ வாழ்க்கையை இழந்துட்டோமே என்ற எண்ணத்திலேயே அந்த மான் அந்த இடத்திலேயே மரணிச்சது. அதுக்கு அடுத்த பிறவியில் ஒரு பிராமணருக்கு மகனாக பிறந்தார். அந்த பிறவிலையும் பூர்வ ஜென்மங்களுடைய நினைவு வந்தது. உலக ஆசைகளில் பற்றில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தார். அழுக்கு நிறைஞ்ச உடம்போட அழுக்கேறின ஆடைகளோட மூடனை போல பித்தனை போல நீண்ட ஜடாமுடியோட சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தார். அதனால் மக்கள் இவரை ஜடபரதர்னு அழைச்சாங்க. ஒரு சமயம் ஒரு அரக்க குணம் படைத்தவன் இவரை காளி தேவிக்கு பலியிட நினச்சி அழைச்சிட்டு போனான். அவனுக்கு எந்த மறுப்புமே ஜடபரதர் சொல்லலை. அரக்கனோடவே போனார். பலியிடுற இடத்துல காளி அன்னை ஜடபரதரை காத்து அரக்கனை பழி வாங்கினாங்க. இந்த மாதிரி ஜடபரதர் மனதளவில் ஒரு யோகியாக இருந்து தனது கால் போன போக்குலேயே போயிட்டு இருந்தப்போ அவரை தாண்டி ஒரு பல்லக்கு போயிட்டு இருந்தது. பல்லக்கு தூக்கிகளில் ஒருத்தர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததுனால அவனுக்கு பதிலாக ஜடபரதரை பல்லக்கு தூக்க ஆணையிட்டார் பல்லக்கில் இருந்த ராஜா. ஜடபரதரும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அந்த பல்லக்கை தூக்குனார். ஆனால் இவரால் மற்ற சேவகர்கள் போல வேகமாக நடக்க முடியாததுனால பல்லக்கு நிலை தடுமாறுச்சு. பல்லக்கில் இருந்த மன்னன் ஜடபரதரை பார்த்து, உடம்பு பெருத்த ஒன்னால பல்லக்கை தூக்கிட்டு கூட வர முடியலையா, அதற்குள்ளே களைச்சி போயிட்டியே அப்படின்ட்டு கோவமாக கேட்டார். அதுக்கு அவர், நீங்கள் மன்னரும் இல்லை, நான் பருத்தவனும் இல்லை, உங்கள் பல்லக்கை நான் சுமக்கவும் இல்லை, அதனால் களைப்படையவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதுக்கப்புறம் பல்லக்கில் இருந்த மன்னருக்கு இவர் பெரிய ஞானி அப்படிங்கிறது புரிஞ்சுது. உடனடியாக பல்லக்கை விட்டு இறங்கி ஜடபரதரை வணங்கினார். உங்கள் பேச்சுக்கள் என் மனசில் பல சந்தேகங்களை எழுப்புது, அதற்கான விளக்கத்தையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஜடபரதரும் அதற்கான விளக்கத்தை கொடுத்தாரு. உடல் பருத்தவன்னு நீங்கள் சொன்னீங்க. உடல் வேறு, உள்ளிருக்கிற ஆத்மா வேறு. உடலானது குழந்தை, இளமை, முதுமைன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற ஆத்மா மாறாது. நிலையில்லாத இந்த உடலை தான் நான் பருத்தவன் இல்லைன்னு சொன்னேன். அடுத்ததா நீங்கள் மன்னன் இல்லைன்னு சொன்னேன். உண்மையிலேயே நீங்கள் இந்த நாட்டுக்கு மட்டும்தான் மன்னர். ஆனால் உங்களை விட பெரிய மன்னர்கள் இருக்கிறாங்க, அவங்கள விட பெரிய அரசர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே இறைவன் அப்படிங்கிற ஒரு பேரரசர் இருக்கிறாரு. ஆகவே தான் உங்களை நான் மன்னர் இல்லைன்னு சொன்னேன். பந்தம், பாசம், உறவு அப்படிங்கிற எண்ணத்தில் நிலையில்லாத இந்த உடல் மீது பற்று வச்சுக்கிட்டு ஆசைகளை வளர்த்துக்கிட்டு துன்பப்படுறோம். இந்த துன்பத்திலிருந்து விலக ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி அரசருக்கு ஜடபரதர் அறிவுரை சொன்னார். அரசரும் தன் தவற உணர்ந்தார்.
இப்படியாக ஜடபரதர் தான் அடைய வேண்டிய லட்சியத்தை ஒரு மான் மீது பற்று வைத்ததுனால பல பிறவிகள் எடுக்கிற நிலைக்கு ஆளானார். முக்திக்கான பாதையில் பயணிக்கிறவங்க இறுதி வரை கவன சிதறல் இல்லாமல் பயணிக்கணும். இந்த கதையோட தொடக்கத்தில் பரதருடைய தந்தை ரிஷபதேவர் ஸ்வயம்புவ மனு வம்சத்தில் இருந்து வந்தவர்னு பார்த்தோம். அந்த ரிஷபதேவர் தன்னோட அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெறும்போது தன் மகன்களை அழைச்சு அவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையோட அவசியத்தை பற்றி நீண்ட உபதேசம் செஞ்சார். இந்த உபதேசம் 5வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் முதல் 27 ஸ்லோகங்களாக இருக்குது. இதை ரிஷபகீதைன்னு சொல்கிறாங்க. அதில் முதல் ஸ்லோகத்தை மட்டும் பார்க்கலாம். இந்த உடல் கீழ்த்தரமான விலங்குகளைப் போல புலன் இன்பத்திற்காக படைக்கப்படவில்லை. இந்த வாழ்க்கை முடியும் போது 2 கதவுகள் உள்ளன. ஒன்று மோட்சத்திற்கான கதவு, மற்றொன்று நரகத்திற்கான இருள் கதவு. மோட்சத்திற்கான கதவு மெஞ்ஞான பெரியவர்களுக்கு சேவை செய்வதாகும். அப்படின்னா சொர்க்க நரகம் மோட்சம் எல்லா மதத்தினுடைய வேதங்களையும் சொல்லப்படுறத பார்க்கும்போது மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத திட்டவட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.